ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம், ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம், சி ப்ரோக்ராமிங். இது போக நம்ம பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம 2022 ஒரு இனிஷியேட் பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, ஸோ ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல்லேருந்து ஒரு 30 hours ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆன் பைத்தான் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 30 hours ஒரு கோர்ஸ் நடத்தலாமான்னு பார்க்குது. ஸோ அதுக்கான ஸ்டெப் தான் இது. ஆக்சுவலாக இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக யூடியூப்பை பார்த்து எல்லோரும் படித்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்ட் லேர்னராக இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து படித்து ஒர்க் பண்ணிடுவாங்க. பட் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்லோ லேர்னராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து யாராவது கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ நான் வந்து நானே படிச்சுக்கிடுவேன், எனக்கு வந்து யூடியூப்பை பார்த்து நானே செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இது ஆப்டாக இருக்காது. அவங்க வந்து இப்போ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்தே படித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு இன்புட் கொடுத்து ஒரு மானிட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு நோட்ஸ் கொடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா 30 hours ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆன் பைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி ஜாவா பண்ணியிருக்கோம், சி பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம பைத்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் எல்லாத்துக்குமே பைத்தான் காமன். ஏன்னா பைத்தான்கிற லாங்குவேஜ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து ஹேண்ட்ஸான பயனை கொடுக்க முடியும், ஸோ அந்த கான்செப்ட்டுக்காண்டி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்லாம் கிடையாது. இது வந்து நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் பைத்தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஓகே, அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம், யாருனாலும் ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த கோர்ஸ் நம்ம 30 hours இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் சிலபஸ் என்ன பண்ணுறேன்னா, பைத்தான் சிலபஸ்ன்னு சொல்லிடுச்சு. பைத்தான் சிலபஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளாக ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதை விட பெஸ்ட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து என்னது இந்தியாவிலே பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ அங்கே அந்த யூனிவர்சிட்டி சிலபஸ் அப்படி எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்டாண்டர்டும் மெயின்டைனாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை நம்ம அப்படியே நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயரில் GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், இந்த இதில் உள்ள பைத்தான் ப்ரோக்ராமிங் மட்டும் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுப்போம். ப்ராப்ளம் சால்விங்கிறது பேசிக்காக தியரி ஓரியன்டாக போகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டோட்டலாக அதில் 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 5 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே தியரி கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வேணால் நம்ம விட்டுட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, அந்த பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அதில் என்னென்ன கான்செப்ட்லாம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம காமனாக இருக்குது. ஸோ நம்ம இன்ஜினியரிங்கில் எல்லா பிரான்ச்சஸ்க்குமே இது காமன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்லீஸ்ட் பைத்தானை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், அவங்க டொமைனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி உள்ள கான்செப்ட் தான் இது. வந்து யாரையும் கம்பல் பண்ணுறது கிடையாது, நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணுங்க அப்படிலாம் கம்பல். நீங்களே யூடியூப்பை பார்த்து படிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. நமக்கு அந்த யூடியூப்பில் இருக்க அவ்வளோ வீடியோஸும் இருக்குது, அதை நீங்கள் அப்படியே பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்குது, அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணணும், நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்டெப்ஸ் தான் இந்த ஸ்டெப்ஸ். ஓகே, அந்த 30 hours கோர்ஸுங்கிறது. இல்லை நான் என்னென்ன சிலபஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, அந்த அண்ணா யூனிட் சிலபஸில் உள்ள 2nd யூனிட், 3rd யூனிட், 4th and 5th இந்த 4 யூனிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே என்னது பைத்தானை ஹேண்டில் பண்ணும். அந்த 2nd யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, பைத்தான் இன்டர்பிரேட்டர், இன்ட்ராக்டிவ் மோட், அதோட டேட்டா டைப்ஸு, எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும். ஓகே, அடுத்த 3rd யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோவில் வந்து இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப், அப்புறம் ஐட்ரேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு, வைல், ஃபார், பிரேக், கண்டினியூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து அரேஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த யூனிட்டில் உள்ள டாபிக். எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட்ஸாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 4th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு, டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். ஸோ இந்த கான்செப்ட் பார்க்கும்போது லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், டப்பிள்ஸில் என்னென்ன பண்ணலாம், டிக்ஷனரி. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பைத்தானோட மேஜரான டாபிக் வந்து இந்த 3 டாபிக் தான், லிஸ்ட்டு, டப்பிள்ஸ் அண்டு டிக்ஷனரிஸ். ஸோ இதுக்கான என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரெடி பண்ணலாம், ரீட்டைல் பில் ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் வந்து சாம்பிள் கேஸ் ஸ்டடிஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். ஸோ இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ஃபைல்லேருந்து டேட்டா எப்படி ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணலாம், பேக்கேஜஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதுதான் அங்கே உள்ள சிலபஸ். ஸோ இந்த சிலபஸுக்கு ஒரு 30 hours நம்ம ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
ஓகே, நான் திரும்ப சொல்லிட்டேன். இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லேர்னர் கிடையாது. ஒருத்தர் தான் செல்ஃப் லேர்னிங்காக ஒருத்தங்க பையன் படிக்கிறான், நீங்கள் ஒரு பையனோ பொண்ணோ செல்ஃப் லேர்னிங்காக படிக்காங்க, நான் வந்து செல்ஃப் லேர்னிங்காக படிச்சுக்கணும் அப்படின்னா அவங்க நம்ம வீடியோஸ் அவங்களே செல்ஃபாக படித்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு டீச் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண வச்சா மானிட்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னா அவங்களுக்கான கோர்ஸஸை நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமல் ஃபீஸ் இருக்கும். ஓகே, அந்த கோர்ஸை பற்றி நம்ம என்னென்னு சொல்லலாம். இது வந்து சிலபஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. நமக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு கூகுள் ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செஷனை டேராக இந்த செஷனை ஹேண்டில் பண்ண போகிற நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். 30 hours நம்ம ஹேண்டில் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கேன். ஸோ கோர்ஸோட டியூரேஷன் வந்து 30 hours. நமக்கு ஒரு நாளைக்கு 1 hour யூஸ் பண்ணுற மாதிரி பிளான். அப்போ டெய்லி வந்து வீக் டேஸ் இருக்குது, நம்ம சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 PM நைட், அந்த ஈவினிங் வந்து 7 to 8 கண்டக்ட் பண்ணுற மாதிரியும், இல்லை சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் அண்டு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து 10 to 11 AM பிளான் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு 30 hours அப்படிங்கும்போது நமக்கு வந்து அட்லீஸ்ட் 1 monthல இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துரும். ஓகே, சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸாமுக்கு இது பெர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 300 rupees 900 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு 30 hours 900 rupees அப்படி பார்த்தீங்கன்னா 1 hourக்கு நான் 30 rupees சார்ஜ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஃபாலோ த RRR ப்ராசஸ். இந்த RRR ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, தேர்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ்ன்னு இருக்குது. ஓகே, இந்த 3 ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனது எலிஜிபிள் ஃபார் அட்டெண்டிங் த கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பர்சனல் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். யாராவது நீங்கள் காலேஜ் டொமைன் ஐடிலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு உள்ள ஜாயின் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் பர்சனல் ஜிமெயில் ஐடி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கூகுள் கிளாஸ் ரூம் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம்டு ஆஃப்டர் யுவர் பேமெண்ட். நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் பே பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, ரிசர்வ் யுவர் ஸ்லாட்ஸ் த்ரூ கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கூகுள் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், ஃபார்ம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது, நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளீட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆன் ஆர் பிஃபோர் 11/1/2022. இப்போ நான் வந்து இன்றைக்கி எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 1 week டைம் கொடுத்துருக்கோம். ஸோ 11th நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். யாராவது இன்ட்ரெஸ்ட் நான் எப்பவும் திரும்ப சொல்லிவிட்டேன், இது யாரையும் கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து நான் யூடியூப்பை பார்த்து நானே படிச்சுக்கிறேன்னா அவங்க வந்து அவங்களெல்லாம் வெல் அண்ட் குட், நீங்களே படிங்க, நம்ம மெட்டீரியல் இருக்குது, சாதாரண பிபிடி நம்ம வீடியோ பாருங்கள், படிங்க, தப்பு கிடையாது. எனக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்புட் வேணும், எனக்கு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸோ அவங்க மட்டும் இதில் வாங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை நான் ஒரு ஒர்க் பண்ண இல்லை நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2 பாயிண்ட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் கண்டிப்பாக வச்சுக்கோங்க வித் சஃபிஷியன்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். இன்டர்நெட் கனெக்ஷனோட இல்லை டெஸ்க்டாப்பு லேப்டாப்பும் வச்சுக்கோங்க. எதுக்காண்டி இதை சொல்கிறோம் அப்படின்னா இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்களும் பேரலாக அதை நான் சொல்கிற கோடிங்கை வந்து நீங்கள் பேரலாக ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிஷினில் வந்து நீங்கள் ஸ்பைடர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது. ஸ்பைடர்னால் நமக்கு வந்து எதுக்காண்டி ஸ்பைடர் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் டைப் பண்ணுற கோடிங்கும் அப்படியே அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் லேட்டரான வந்து நீங்கள் என்னது அப்படி நம்ம நோட்ஸை கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ். தேர்ட் ஒன் ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ். ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ்னால் என்ன மீனிங்னா நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே பேரலாக பண்ண போகிறீங்க. அந்த 1 hour வந்து ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டும் என்ன பண்ண போகுது, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நானும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நீங்களும் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நீங்களும் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் வேறு இன்புட் கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த கோர்ஸ் நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பொங்கல் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுக்கேன். 14th January ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ 14th January ஸ்டார்ட் பண்ணேன்னா 2nd week of February. ஸோ அங்கே ஒரு 14th முடிச்சுக்கலாம். அந்த 30 hours ஸ்லாட்டாக முடிச்சுக்கலாம். டெய்லி 1 hour வச்சு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபுல்லாகவே நான் சொல்ல நீங்கள் பேரலாக ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இருக்காது. ஓகே, நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வித் ப்ராக்டிக்கலோடு நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் வந்து 11th கொடுத்தோம். நம்ம 13th வந்து என்ன சொல்கிறோன்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னைக்கு டேட்டில் என்னென்ன டாப்பிக்லாம் எடுக்க போகிறோங்கிறது ரிஜிஸ்டர்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு அந்த மெயில் வழியாக நம்ம எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ பொங்கல் அன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் அன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஒரு பிளான். பொங்கல் அன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கோர்ஸ் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை மட்டும் பொங்கல் அன்றைக்கி லைட்டாக சொல்லிவிட்டு அடுத்த நாள் தான் நம்ம கன்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஓகே, இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம
அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது எக்ஸாமுக்கு முன்னாடி பக்காவாக 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து நமக்கு மார்ச் 8 கிட்ட இருக்குது. அதேமாதிரி மார்ச் மிடில் இல்லை மார்ச் எண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகணும். அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம சிஎஸ்சி ஐடி இந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி இன்ஜினியரிங் இல்லைனா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட் வந்து பைத்தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த சிலபஸ் வச்சு படிச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எல்லா செஷன்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டென்டிவாக இருங்க, இன்ட்ராக்டிவாக இருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் கொஸ்டின் கேட்குறீங்களோ அவ்வளோ தூரம் நல்ல விஷயம். ஓகே, அதோட நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை சேம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே போய் பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் தான் நம்ம டவுட் இருக்குது, எனக்கு வந்து இந்த இதில் நம்ம ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெயில் பண்ணி கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த காண்டாக்ட் நம்பரில் பேசி நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, இப்போ அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில். இது வந்து அதையும் திரும்ப ரிப்பீட்டடாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நமக்கு வந்து செல்ஃப் லேர்னிங்காக உள்ளவங்க வந்து இல்லை அவங்களே படிச்சுக்குவாங்க அப்படின்னா அவங்க நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸை பார்த்தே படிச்சுக்கலாம். பட் எனக்கு ஒரு எனக்கு வந்து மானிட்டர் பண்ணுற மாரி வேணும். நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் நோட்ஸ் எடுத்தால் தான் படிப்பேன், நான் ப்ராக்டிஸ் பண்ண தான் படிப்பேன், அந்தமாரி ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஓகே, இது வந்து யாரையும் கம்பல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எது நம்ம ஜாவா இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் வந்து சி லாங்குவேஜ் இருக்குது, அப்புறம் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.